இந்த சந்தர்ப்பத்துல ஒரு அசகுத்தனமா உன்னை கேள்வி கேட்டு வச்சேன். கோட்டிக்கணக்கா ராட்சச கூட்டங்கள் சுற்றில் இருக்கிறது ஒருத்தனே. அது ஆளுன்னா ரட்சோ கண பரீட்சித்தான்னா ராட்சச கும்பல்கள் கூடின்னு இருக்கிறதே. அது ஆளுனா 4 ராஷ்டிராலா இருக்கிறான். கோட்டி ராஷ்டிராலா ராவணங்களுக்கு தோன்றுது, அவனுக்கு தோன்றுது. அதான் அந்த தர்மத்தினுடைய பெருமை. அவன் ஒரு தார்மிகன் ராத்திரி 12 மணிக்கு ரோட்ல போனா எதிர்க்க வர 100 திருடனுக்கு 1000 பேரோட அவன் விழாவோட வரா போல தோணும், ஓடி போடுவான். அதாவது தெய்வத்தினுடைய பெருமை, தர்மத்தினுடைய பெருமை. அவன் தெய்வம் கூட கூட வரும் உபாசிச்சா, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆபத்காலத்துல கூட கூட வருமாம் தெய்வம், கைவிடவே விடாது. அப்படி தெய்வம் அப்படி தோண முடியா வழிபடும் சத்ருக்கு. அப்ப காட்டான காட்டாள். 6 வருகை பக்கத்துல கோட்டி கோட்டி ராட்சச கணங்களோடு இருக்கிறானே, அவன் 6ன்னு காட்டான் ராவணன். அவனை தெரிஞ்சுக்காம நீங்க இந்த ஊர்ல இருக்கலாமா லங்கையிலேன்னா இந்த பையன் 6ன்னா ராஜாஹி ஏஷான்னா இந்த ஊருக்கு ராஜாவாச்சே. என்னடா நான் இருக்கேன், நீ இந்த ஊருக்கு ராஜான்னு வேற யாரையோ சொல்றேன்னா நீ ஒரு நான் இருக்கிற போது நீ என்னமா சொன்னேன்னு கேட்டான். உனக்கு உங்க அப்பம் பண்ணி வச்சான் பட்டாபிஷேகம். என் பிரபு விபீடனுக்கு 6 பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? ஸ்ரீமாதா ஸ்ரீமானோ, எவன் அப்பிரமேயனோ, வைகுண்டராசனோ, எவன் வரதராஜனோ, வேதாந்த வைத்தியனோ, அப்படிப்பட்ட என் கோதண்டபாணி பட்டாபிஷேகம் ராமன் பண்ணிட்டா இனிமே நீ கீழ் அடங்குன்னா ரொம்ப துணிச்சலா பேசினான். உடனே கோபம் வந்துச்சு ராவணனுக்கு. இந்த 2 பேர்கள் தலையை முட்டிவிடுன்னா கத்தி எடுத்துன்னு வட்டத்துக்கு 2 ஆள் வந்துட்டா. சுகனையும் சாரணையும் வட்ட வந்தவனே எனக்கு வட்ட மனசாலே ஓடி போனான்டா. ஈஸ்வரவாள் வியாக்கியானத்துல எழுதினாள், ஒரு பெரிய ஜட்ஜியினுடைய சித்தத்தை மாற்றி விடுமா ராமாயணம். நாம் ராமச்சரித்திரம் கேட்போம், அவன் பெரிய பேசெல்லாம் ஜெயிச்சு போயிடும்.